எனக்கு உத்தரவு போட்டாச்சப்பா, புரிஞ்சுதா? உத்தரவு போட்டாச்சு, ஆச்சு. இந்த அம்மாவாசைக்குன்ற காரியத்தை கைவிட்டு கொடுத்துருவேன், போதுமா? அது போக சில குழப்பத்துல வந்து நிக்கிறேன், குழப்பத்துக்கு போது 11 நாள்ல விட கொடுத்தாரு, போதுமா? இது சத்திய வாக்கு, புரிஞ்சுட்டியா? ரொம்ப உடைக்கிற கேள், உங்க ஏட்ட மறைச்சு பேசுறாயா? உடைக்கிற கேள். தாயி இப்ப புருஷனும் கொண்டாட்டி தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிறாயா? இல்லையா? தாயி பிரிஞ்சு இன்னைக்கு ஓலை அனுப்பிச்சுட்டு இதுல இருந்து கத்திரிச்சுக்கலான்னு அவன் சொல்றானாயா? அது காரணம் உண்மையான சந்தேகப்படுறானாயா? புரிஞ்சுதா தாயி? சந்தேகப்பட்டு நீ செய்யற தொழிலையும் அவன் சந்தேகப்படுறானாயா? இல்லையா தாயி? அதை விட்டு போட்டு நீ இல்லத்துல வந்து பொம்மா வீட்டுல உட்காந்துருந்தாங்க, பொம்மா வீட்டுல இருந்து ஏகப்பட்ட பணம் காசு வாங்கியாச்சு, இல்லையா தாயி? அவங்களும் தலைக்கு மேல சுமச்சேர்த்து அவங்களும் பங்களா கட்ட முடியாம, அரமனை கட்ட முடியாம இன்னைக்கு அலங்கோலமா போய் அவியும் உள்ள அழுது வெளியே சிரிச்சு நின்று, நீயும் உள்ள அழுது வெளியே சிரிச்சு நின்று, இதுக்கு என்ன பண்றது ஏதுபட தெரியாம நம்மளும் நம்ம டைவர்ஸா கொடுத்துடலாமா அப்படின்னு நினைச்சு மனசுல நினைச்சிட்டு நிக்கிறேன், இல்லையா? யாரா உடைக்காம பேசுறது புரிஞ்சுக்கணுமா இல்லையா? எல்லாத்துக்குமே சொல்றேன், என்ற தங்கத்துக்கு மட்டுமல்ல, சில விஷயம் உடைக்க மாட்டேன், மரபுள்ள பேசு, புரிஞ்சுக்கணும். புரியலன்னா கேட்டுக்கலாம். தாயி முதல வாயில சிக்கி நிக்குதுல்ல, விடதாரன் தமிழ் நானும் சொல்லிட்டு போறேன், உன்ற போக்குக்கு நான் வந்தேன், போதுமா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வந்து தாயும் தகப்பனுமா கூட வரனாயா? 11 நாள்ல இன்னைக்கு அளவாஞ்சி நிக்குது, முள்ளும் போதரமா நிக்குது, ஊத்து கொடுக்க நந்தவனமா மீட்டு தந்திருப்போம், போதுமா? தொழிலெல்லாம் கண்ணு கருத்து மாறுங்க. அடியா போகாத தேவாதி இல்ல, போகாத மருத்துவம் இல்ல. நீங்க எத்தனையோ பக்கமா எத்தனையோ பக்கம் தங்கத்தை இன்னைக்கு முடக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த முடக்கத்திலிருந்து மீட்டு கொடுத்து நல்லபடியா நனியோட்டி கொடு அப்படின்னு கொஞ்சம் கேட்டு நிற்கிறேன், இல்லையா தாயி? தாயே முடக்கி போட்டாங்க ஐயா, புரிஞ்சுதா? முடக்கி இன்னைக்கு 2ஆம் ஆண்டு காலம் ஆகுது. இன்னைக்கு முடக்கத்துல தனித்தனி அப்பனுக்கு ஆரம்பத்துல காலெல்லாம் கொஞ்சம் மரத்து போற மாதிரி ஆயிட்டு இருந்திருக்கு, இல்லையா? மரத்து போற மாதிரி ஆயிட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி கொஞ்ச நாள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உழுந்ததுதான் நடையோட்ட முடியல. இந்த 6 மாச காலத்துல மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, தேவாலயம் பார்த்தாச்சு, நல்லது பண்ண முடியல. நீயும் ஒரு காலியாகி போயிட்டு வந்துட்ட, எங்கெங்கயோ போயிட்டு வந்துட்டு இது நடத்த முடியல, இல்லையா தாயி? இந்த பாதுகாக்கக்கூடிய தீர்ப்பு இது செய்வனையில போட்டு மொண்டிக்கெட்ல போட்டாங்க ஐயா. மொண்டிக்கெட்ல போட்டாங்க அப்படின்னா உன்னை சார்ந்ததோ உன்னுடைய எதிரியா அல்ல, இது வேற ஒருத்தருக்கு நடந்தது. இது இடையில போய் அடியா மாட்டிட்டான், புரிஞ்சுதா? அறவா கட்ட உடைக்கிறாயா? நிமிஷம் நடைக்கு நட படி மாத்தி அடியா இதே படி நடையோட்டி அவன் காரியத்தை முடிச்சு கொடுத்துருந்தாயா? பத்திரம் வச்சுக்க, ரசம் போட்டு குடிச்சுக்க. தாயே என்னையா சமாளிக்க முடியலையா? தாயே நடக்க கட்டல போடுறாங்க ஐயா, புரிஞ்சுட்டியா? ஒரு குணம் வந்தா 9 குணம் திட்டமாயி இல்லத்துல தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து இல்லத்துக்குள்ள எல்லாம் பின்னப்பட்டு நிக்கிறாயா மரபுள்ள சொல்லி தாயி. இதை நல்லபடியா மீட்டு வட்டியும் வாழ வச்சு அதை காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? மீண்டு போயிருமா இல்ல மீளாத போயிருமான்னு வந்து அங்கெல்லாம் போட்டு கிடக்குறியா? டான்ஸ் கொடுத்து கையெழுத்து கொடுத்துறாயா? போதுமாதாயி? இந்த ஆங்கார கருப்ப கூட வந்து நிக்கிறேன், ஒரு மீசுக்கார தேவாதி கூப்பிட்டு இருந்தியா? மலையில இருக்கிறவன் கூடாத கும்பிடு, புரிஞ்சுதா? அவன் தான் கூட பாதுகாப்பு. ஒன்னும் பயப்பட வேண்டாம், கோட்டையில கொடி நாட்டி தரனாயா? ஓ 7 நாளுக்குள்ளாரையே நீ மலையாட்ட நினைச்சு நிக்கிறதுக்கு ஒரு விடம் தர்றப்பா, விடம் தர்றேன்ட்டு தாயே. கோட்டையில இன்னைக்கு அத்தனை மணி காரியம் சேதாரமாய் நிக்கிற. இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார எந்த காரியமும் நடக்க மாட்டேங்குதாயா? எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்ட தூரியாட்டமா இன்னைக்கு எல்லாம் பின்னம் பட்டு நிக்குது. வருமானமும் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. அதே மாதிரி அக்கம் பக்கத்துல சவால் போட்டு நிக்குது. மரபெல்லாம் பேசிட்டு வர இதுக்கு விலை கொடுத்து என்னையும் வாழ வச்சு அதை கைப்பற்றி கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிற. அந்த அவமானத்துக்கு விலை கொடுத்து போல தகுதி மனு, புரியுதா தாயி? எல்லாம் கேட்கால் பேசிட்டு பட்டி மணிக்கு நிக்குதாயா? நான் இருக்கிற வாழ்த்துட்டு இருப்பேன், கொண்டாடி வர நம்மளது. அதே மாதிரி மனத்துல இருந்து ஒரு தேவாதி ஒரு வருமா அதை கும்பிட்டு இருந்தியா? கும்பிடுறியா? கூடாத கும்பிடு, புரியுதா? அதைத்தான் பாதுகாப்பா வச்சிருக்கிற. வந்து இப்ப பேசுவோம். அப்படி போ, நான் வரும் போதை அப்படியே போய்க்குதாங்க அப்படி இப்படி கொஞ்சம் அப்படியே நிக்குது, என்ன விலைன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறியா? தாயே அதெல்லாம் ஒண்ணும் பயந்துட்டு நிக்க வேண்டாம், சாதிச்சு கொடுத்துறனாயா? எல்லாரும் பங்கம் இல்லாம மாத்தி கொடுத்துறேன், போதுமா? அங்க சில தடுக்கள் இருக்குது, அதெல்லாம் நான் இங்க நிக்க வேண்டாம். அந்த தடுங்களெல்லாம் நீக்கி ஒரு நாளைக்கு அந்த திருநாளுக்குள்ள 4 குடிச்சிடலாம். குறிச்சு நல்ல காரியத்தை உத்தரவு போட்டு பட்டி பெருக்கி பால் பொங்குது, போதுமா? காரியத்தை முடிச்சு கொடுத்து நடத்த மாட்டேன். ஓதாய வர்றேன்
தொழிலுக்கு வச்சுக்கோ. ஒன்னாவா என்னை பேசிட்டே இருக்கிறிய. ராத்திரியில படுத்துக்கிறா, படுத்துட்டு தன்னை போல இருந்துட்டு உரிமையோட பேசுறான். அதனால தப்பெல்லாம் இல்ல, புரியுதா? உரிமையோட என்னவோ அது எனக்கு பொண்ணாளுக்கு தாயி என்ற ரங்கத்துக்கு என்னைக்குமே கண்ணீர் வராது. போதுமா? பத்திரம் வச்சுக்க, ரசம் கொடுக்கும் போதாய் வர காரியமும் சேதாரமும் ஆகி போச்சு. இல்லத்துக்குள்ளார எந்த விதத்திலையும் முன்னேற்றத்துக்கான காரியத்தை இன்னைக்கு சிக்கலாய் அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். மரபுள்ள சொல்றது புரிஞ்சுட்டியா? நானுக்கு தகுதிமான் இல்லையா கேப்பார் பேச்சுல இன்னைக்கு 4வது இன்னைக்கு முடக்கி வச்சுட்டாங்கப்பா. இந்த முடக்கத்தை நீக்கினா அதை மீட் பண்ணலாம். பயப்படாத, திசை காமிக்கிறது உள்ளத்துல அக்கடியா போட்டு எத்தனை வேதனை போட்டு நீ எப்போது போடு, அது என்ன பண்ணாலும் எப்படி உனக்கு கைப்பற்றணுங்கிறது எனக்கு தெரியும். புரியுதாயி? வீட்டு போல சார்ஜ் பண்ண போதுமா? பத்திரம் வச்சுக்க. ரசம் ஐயே என்ன வர வேணுமா? வரத்தை மீட்டு உங்க கையில ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா தாயி? இந்த அதுக்காகத்தான் குறிப்பு காமிச்சேன். பயப்படாத. அது போகும். இல்லத்துக்குள்ளார சாணேர்ல முளை தெருக்கி நிக்குது. தங்கங்கா கைப்பற்ற முடியாது இன்னைக்கு தனித்தனியா பண்ணாட்டு மரவெல்லாம் சொல்ல இதையும் மீட்டு கொடுத்து இந்த பட்டி இன்னைக்கு அத்தனையுமே முள்ளும் போதுமா நிக்குதாயா? அந்த முள்ளும் போதும் நீக்கி பூத்து குழுந்து நந்தவனமா மீட்டு இந்த பட்டியை வா வச்சு கொடுத்தாயி. அது போக அந்த சிக்கல் 3 நாள்ல விட தரப்போம். போதுமா? வந்த பட்டி இல்லை ஐயா. அங்க கருப்பும் போட்டியில கைப்பற்ற முடியாம முடிச்சுட்டு வந்து நிக்கிறீங்க இல்லையா? சவால் போடுறாங்களா? சவாலுக்கு விட கொடுத்து நீ என்ன பண்ண முடியும், ஏது பண்ண முடியும் பாத்துக்கலாம் அப்படின்னு சவால் போடுறாங்க ஐயா. நமக்கு சேர வேண்டியது சேர்த்து கொடுத்துட்டா போதுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா? அது போகும். இல்லத்திலையும் அப்படித்தான் நிலகுழஞ்சு வந்து நிக்கிறாங்க. மரபெல்லாம் சொல்றது புரியுதா? நிலகுழஞ்சு வந்து நின்று முதல் அந்த காரியத்தை மீட்டு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் படிப்படியா சாதிச்சு கொடுத்துறேன். போதுமா? கருப்பை முடிச்சு கொடுத்துறேன். மனம் புரியாம மீட்டு கொடுத்துறேன். காரியம் நடக்காம தவணையா நிக்கிறேன். அடியா காரியம் அத்தனையுமே இன்னைக்கு சேதாரமாயி நிக்குது. தீராத குறையோட வந்து நிக்குது. குறை தீர்த்தலாமா? தீர்த்தலாம். நீயும் உலகமே சுத்தி பார்த்து பண்ணிட்டிய. கும்பிடாத தேவாதி இல்ல, போகாத பக்கம் இல்ல. மரபெல்லாம் பேசிட்டு வர அதெல்லாம் ஒண்ணு பயப்படாத. நான் மீட்டு உனக்கு சாதிச்சு பெருக்கி கொடுத்துறேன். போதுமா? அது போக தொழில் முறையும் இன்னைக்கு ஒரு பணம் மொத்தம் 9 பணம் திண்டமாய் நிக்குது. வருமானமும் பத்த மாட்டேங்குது. சிக்கல் தலைக்கு மேல ஏறி நிக்குது. இன்னைக்கு விடக்கூடும் வந்து கேட்டு நிக்கிறியாயா? கட்டி போட்டாங்கப்பா. புரிஞ்சுதா? முடக்கி கட்டி இன்னைக்கு பட்டிய கட்ட தச்சு கச்சேரி கீதியில் விட்டுட்டாங்க. வீட்டு போடலாம், சாதிச்சு போடலாம். தகுதி மலையில் இருக்கிற வர வாரம் கட்ட உடைக்க முதல் பெருக்கி கொடுத்து அதை மன முடியாம வீட்டு கொடுத்தாரு. போக்குவரத்து வச்சுக்கா. உலகமே சுத்தி பார்த்தாச்சு. எங்கெங்கயோ போயாச்சு. பொருள் அழிவியாயா கைப்பற்றி போடலாம். போதுமா? பொருள் அழியில கைப்பற்றி போடலாம். காலை சுத்திர பாம்பு ஏதாவது கொத்தி போடுச்சு பயப்பட வேண்டாம். என்ன குறிப்பு காமிக்கிறாயா? கொண்டு வந்து எடுத்த காணாத போன பக்கமே கைப்பற்றி போடலாம். மரபெல்லாம் சொல்லிட்டோம். இப்போ கூட மரபா தெரிஞ்சு தகுதி பண்ணு. போதுமா? வரணும். கவலைப்படாதியா? விட கொடுத்துடலாம். ஏன் நீ இவ்வளவு அங்கலா போட்டு கிடக்குற? புல்லுன மாட்டேன் போதி சுமக்க வச்சலாம். கம்முனு புரிஞ்சுதா தாயி? எல்லாம் கேப்பார் பேச்சு கேட்டு நீ பட்டி முடங்குதாயா? அதுலயுமே அவனை சார்ந்த ஒரு பொண்ணா நாளை நிற்கின்ற குடும்பம் இன்னைக்கு சேதாரமாயி நிக்குது தாயி. இல்லையா தாயி? அது போக தீராத குறையும் நிக்குது. குறையும் தீர்த்து போடலாமாயா? பயப்பட வேண்டாம். என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி முருகப்பெருமான கையேந்தினியா? அவனும் தவணை பண்றான், ஏமாத்தி போட்டான்னு பாக்குறியா? அப்படியெல்லாம் இல்லையா? அவன் தான் அனுப்பிச்சு வச்சுக்கிறான் பாரு. ஒண்ணு பயப்பட வேண்டாம். இதை சாதிச்சு உன் பட்டியை வாழ வச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. தாயி வாழை கப்புச்செல்லாம் கைப்பற்றி கொடுத்துறேன். அது வரைக்கும் நீ இந்த பாதுகாப்பு ஏமாந்த போல பொழைச்சிருதே. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து நிக்கிறாயா? மரபெல்லாம் பேசுறேன். புரியுதா? உடைக்க மாட்டேன். எதைய மனம் முடியாம என் கைப்பற்றி கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா தாயி? பெரியவங்க பேச்சையும் கேட்கல. உண்டா இல்லையா தாயி? சரி, இப்ப என்ன பண்ணலாம்?
நான் மரபொருளா சொன்னது புரிஞ்சுதா புரியலையா? வீட்டு போடலாம் போதுமா? கணக்கு கோணையா போகுது, ஆராய்ச்சி பாரு. புரியுதா? கணக்கு ஒரு கோட்டில் இழுத்தா மறு கோட்டை இழுத்து பாக்குதா ஐயா? புரிஞ்சுக்கோ, நீயும் புரிஞ்சுக்கோ. கருத்ததெல்லாம் தண்ணி, வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பி இன்னைக்கு அழுதுகிட்டு நிக்குது. ஒண்ணு வேண்டாம், கை போயிட்டு வந்தார் ரங்கத்துக்கு முடியலையா? நோவு நோடி இல்லையா? எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. தாயே இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல, மனசுக்குள்ள குழப்பம், கருக்கு விருக்கு பயம். ஒரு நிமிஷம் மறு நிமிஷம் முடங்கி தீராத குறை இல்லையா? சும்மா அப்படியே பொங்கி வருதாயா, அதை தீர்க்க முடியல இல்லையா? தாயே மருத்துவத்துக்கு மாத்தாச்சு, தேவாதியும் கும்பிட்டாச்சு, இது நல்லது பண்ண முடியல, இது நல்லது பண்ணி கொடுத்து எனது அங்கத்தை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? கருப்பனுடைய உத்தரவு இது. நோவும் இல்ல நொடியும் இல்லையப்பா. துர்தேவதை ஒன்று அண்டி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி பொன்னால இன்னைக்கு கருமறுத்து வேடிக்கை பார்க்குது. புரியுதா புரியலையா? இதுல இருந்து மீட்டு நல்லபடியா வாழ வச்சு தீர்க்காய்ச்சி குத்திர போட்டு கொடுன்னு ஒரு இந்த விட யாருமே தரல, இந்த கருப்பன் தான் இப்ப கொடுத்துருக்க. புரியுதா? நீ படுத்தா தூக்கம் வராதாயா, நிம்மதி இல்லாத என்னென்னமோ நினைப்பு வரு இல்லையாதாயா? அதெல்லாம் அந்த நினைப்பெல்லாம் இன்னையோட அழிச்சுக்கோ. எடுத்து என்ற பாதகோல போட்டு அமுத்தி காப்பாத்தி கொடுத்துறனாயா. இந்த நோவை இத்தனை பேத்துக்கு முன்னாடி சத்திய வாக்கு 11 நாள்ல தீர்த்தாரு. 11 நாள் வச்சுக்கோ. 11 நாள்ல இது அத்து விஷயம் இல்லமாயா. போதுமா? அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு பயந்து கிடக்காத, தீர்த்து கொடுத்துற. அது போக சில குழப்பத்தை மனசுல போட்டுட்டு நிக்கிற, அந்த குழப்பத்துக்கு அதுக்கு நீ நினைச்ச வரைய விடையை கொடுத்துற. போதுமா? அது போக குடும்ப ரீதியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா இல்லையா? இதெல்லாம் இந்த சமாச்சாரம் அப்பா. புரிஞ்சுதா புரியலையா? நீ எந்த தேவாதிக்கு மட்டும் குறுக்க வந்து நிக்க முடியாது. அந்த மாதிரி அது சோழ அப்ப எடுத்து வச்சு கொள்ளாம கோரப்பொருள் நீக்கி அடுத்து ரசம் போட்டு எல்லாருமே போதுமா? தலையத்திலே தரணும் பார்த்துட்டேன் இல்லையா? இன்னைக்கு எதிர்பார்த்தது கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. அது போக காரியமும் தவணையா போயிட்டு இருக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா? அளவு மாறாம முடிச்சு கொடுத்தா போதுமா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அது போக சிலது வெளியே சொல்ல முடியாது முடிச்சிட்டு நிக்கிற, அதுக்கு இந்த கருப்பை தாய் தகப்பனுமா கூட வந்து நின்று சாதிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? அடியானுமே நீ சேதாரமாய் நிக்கிற, அது கிடக்குச்சு. இப்போ இந்த அருவாள் எப்படி என் கையில நிக்குதோ அதே மாதிரி இல்ல மத்தனையுமே இன்னைக்கு 4 பக்கம் அக்னியில் நிக்குதாயா இல்லையா? தாயி செய்கிற தொழிலையும் நட்டம், இல்லத்திலையும் இன்னைக்கு நிம்மதி இல்லை. தலைக்கு மேல கடன் சேர்ந்து போச்சு. ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்ட தூரியாட்ட சிக்கலா வந்து நிக்குதாயா. மொத்தத்துல சொல்ல போனா நீ திங்கிறது சோறல்ல, விஷத்தை முழுங்கி வேடிக்கை பாக்குறியா ஐயா இல்லையா? தாயி என்னென்னமோ மனசுல நினைச்சிட்டு என்னென்னமோ அப்படி இப்படின்னு முடிவுக்கு வருது. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தாயி, என்னை நம்பி வந்துட்டீங்களா? அந்த காலையில கும்பிட்டு இருந்தியா, கும்பிடு, விடாத கும்பிடு. புரியுதா? போதுமா? ஐயா என்ன காரியம் எல்லாம் சேதாரமா போய் வந்து நிக்கிறீங்க? இல்ல சவாலு எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்ட தூரியாட்ட சிக்கல் இல்லையா? என்னென்னமோ சொல்றாங்களா? என்ன பண்ணலாம்? வீட்டுலாமோ சொல்லலாம். வீட்டு கொடுத்தாலும் இனி மறுபடியும் இந்த தப்பு வரக்கூடாது. புரியுதா? தப்பு சரி கண்டுபிடிச்சாச்சு இல்ல, ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. ஆனா சொல் பேச்சு புரியுதா? மேலே முழுசாவி யோகப்படுத்தால் நான் ஏத்துக்குவேனா? அதெல்லாம் கிடையாது. ஒண்ணு மனசு சுற்றாத கைப்பற்றி கொடுக்கறாயா. ஒண்ணு. ரெண்டாவது, வருமான ரீதியா பல சிக்கா போட்டு நிக்கிறிய, நடத்துன காசு கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. இது எல்லாம் மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். என்ன உயரத்தை போட்டுட்டு நிக்கிறேன். இந்த தங்கத்தை நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாது. இது வாகனத்துக்கு நீ போக்குவரத்து வச்சுக்க. தினமுமே அழுத்து குழம்பி ஆறா பெருகி என்ன நடக்குது குடும்பத்துல, ஏது நடக்குது, என்ன பண்றது, இதுக்கு அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி தினமும் அழுது புலம்புறது. இன்னைக்கு அதனால தான் அடியான கேட்டேன், கொஞ்சம் இறங்கி நெல்லு. புரியுதா? ஒன்னும் பயப்படாத. அது போக நீயும் எதிர்பார்த்தது எதுவுமே கைக்கு வந்து சேர மாட்டேங்குது இல்லையா? தாயி தாயி இன்னைக்கு உன்ற காரியம் எல்லாம் எடுத்த காரியம் கை கூடாது. ஓலாம் வர மாட்டா தலைஞ்சிருந்த வட்டி இன்னைக்கு முடங்கி இன்னைக்கு 2 ஆண்டு காலம் ஆகுதாயா. இந்த 6 மாச காலத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு நிம்மதி இல்லை, வருமானம் இல்லை,
கடன் ஏறி போச்சு, இதுக்கு என்ன பண்றது ஏது வந்து இன்னும் சில சிக்கல் எல்லாம் இருக்குது. இல்லையா தாயி? வெள்ளாம பட்டியை வெறும்பட்டியா வச்சு எதிரி கை கொட்டி சிரிக்கிறானாயா. பயப்படாத, பாடம் கப்புச்சு படிப்பை கப்புச்சுன்ற பட்டியை வாழ வச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. அது போக ஒரு பூமி பிரச்சனை ஒண்ணு இன்னைக்கு அத்துவானத்தில் நிக்குது. அந்த அத்துவானத்தில் நிக்கிறத மோன முடியாத மீட்டு தந்துடுறோம். போதுமா? 1000 கண்ணுடைய விட்டுட்டிய விடலாமா? வந்து நிக்கிறா பாரு, முதல் போய் கையேந்திட்டு வா. போதுமா? வரமே கட்டோடிக்கணும்ப்பா. கட்டோடிச்சு சில திசையில உனக்கு காமிப்ப பட்டியலிங்க முடிச்சுக்க கோட வந்து பார்த்தல. இந்த இது நீ போக்குவரத்துல வச்சுக்க. பூமி வாங்கலாமா? போய் அட்வான்ஸ் போட்டலாமா? இல்ல வேண்டாமா? கற்பனை நினைச்சிட்டு தான் போய் உன்னை நீ சரின்றா திண்டுக்கல் பஸ் ஏறிடுற, இல்ல அப்படின்னா அப்படியே நின்னுக்கிற. அதுதானே வாய்ப்படலாமாப்பா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். மோன முடியாத காரியத்தை ஒப்படைச்சு வெள்ளாம வாச்சல பெருக்கி கொடுத்து 1000 ஜோதனை இருந்தாலும் பயந்துக்காரு. மோன முடியாத முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? துணிஞ்சு போ, கூட வந்து நிக்கிற, பத்திரமா வச்சுக்க. ரசம் ஐயா சமாளிக்க முடியாம இல்லந்த தலைச்சு உள்ளந்த தலைச்சு வருமானமும் இல்லாம இன்னைக்கு தலைய வெட்டுறாங்க. இன்னைக்கு முடிவு கட்டுற, இன்னைக்கு முடிவு கட்டுற. துணிஞ்சு போ, துணிஞ்சு நடத்து. ஆக தாய் தகப்பனுமா நின்று எண்ணி 3-4 ஒரு விலை கொடுக்கறனாயா, அதுக்கப்புறம் முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? ஏமாந்து உழப்பு வைக்கிறானே, கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்து நீ கையிட்டு போட்டு வந்துட்ட. நீ கையிட்டு போனது இன்னைக்கு சவால் போடுது. அதை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். இல்லையா? பாடம் கப்பிச்சலாமே நீயே கவலைப்பட்டு நிக்கிற. அதே மாதிரி தொழில் முறையும் அப்படித்தான் தலைஞ்சு வருது. கூர்ல இன்னைக்கு தலையை வெட்டுறாங்க. புரிஞ்சுட்டியா? பயப்படாத, கோட்டையில கொடி நடி தந்துடலாம். இந்த கருப்பை இன்னைக்கே ஒன்று இல்லம் வந்து சேருவனாயா. நான் வர்றதுக்கு அடையாள வேட்டக்கார வெளியே உழைப்பானாயா. என்ன சுழல் காத்து வந்து உன்ற வாசப்படியில் நின்று வரு. புரிஞ்சுக்கா? பயப்படாத. இன்னையிலிருந்து கொட்டி கொடுத்து சோதனை போடுறவங்களுக்கு சோதனை போடுவேன், கைப்பத்தியும் கொடுத்துருவேன். வந்துடும் தாயே எடை போட்டு பாக்குறாங்க ஐயா. தாயி இன்னைக்கு எடை போட்டு பாக்குறாங்க. நம்பினது இன்னைக்கு பட்டியல் இன்னைக்கு முடக்கி வச்சிருக்கிறாங்க ஐயா. தொழில் ரீதியாகவும் சிக்கல், வருமான ரீதியாகவும் சிக்கல், ஏமாந்த பொழப்பும் பொழைக்க. மரபொருள சொல்றது புரியுதா? ஏமாந்த பொழப்புக்கு முதல் ஒரு வழி தேடி தரணும். இல்லையா? கைப்பற்றி போடலாம். அது போக சில குழப்பத்தை மண்ணையும் நம்பி நின்றுட்டு இருக்கிற விட கொடுத்துடலாமாயா. போதுமா? எங்கேயும் போய் எந்த தேவாதையும் சொல்லாதத இன்னைக்கு நான் உன்னை குறைச்சு போட்டேன். தாய் தகப்பனுமா நான் இருக்கிறேன். பயப்படாத. ஒண்டிமணிப்பு என்னாச்சு? ஒண்டிமணிப்பு கும்பிடுறியா இல்லையா? வந்து நிக்கிறான் பாரு, நாக்க கடிச்சிட்டு நிக்கிறான்டா. போய் கையேந்திட்டு வரோம். அவன் மேல கோவப்பட்ட எப்படி? அவன் மேல கோவப்படலாமா? பாருங்க நிக்கிறான் பாரு, போய் கையேந்திட்டு வா தாயி. தேவாதிகளை கோவப்பட்டு என்ன பண்றது? பயப்படாத, புடிச்சு போடலாம். போதுமா? காரியம் தவிர்த்துட்டு வருது. இல்ல நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது. பர்டிகுலர்ல ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாயி நிக்குதாயா. ஒண்ணுக்கு ஓரியாட்ட தூரியாட்ட மனச்சங்கட்டம் இல்லையா? அது போக பொண்ணா படாத பாடுபடுறாளே, இதுக்கு விட கொடுத்து என் பட்டியும் வாழ வச்சு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. உண்டா இல்லையா? சிக்கலை முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் தாயி. என்னை நம்பி வந்து நின்றுட்டு மரபெல்லாம் பேசிட்டு வர. உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். போதுமா? என்ன சவால் போடுறாங்களா தாயி? சவால் எடுத்த காரியத்துக்கு சவால் போடுறாங்கன்னு சொல்றேன். இல்லையா தாயி? விண்ணம் பட்டுட்டு நிக்குதாயா? விண்ணம் பட்டுட்டு நிக்குது. இது எந்த விதத்திலும் சேதாரம் இல்லாம என்ற பட்டி நிரகலசமா காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிற ஒண்ணு. இன்னைக்கு வருமான ரீதியாகவும் சிக்கல் எல்லாம் ஆகாத வழக்கம் அலங்கோலமா போய் இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு முடங்கி நிக்குது. சுமையும் சேர்ந்து நிக்குது. இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? கொடுத்துடலாம் பேரு. புரிஞ்சுதா தாயி? இந்த பாது கற்ப தாய் இந்த ஒப்பனமா நான் இருக்க நீ ஏன் மனசு விடுற? புரிஞ்சுதா தாயி? தாயி 20 தலைக்கட்டா பூமிக்குள்ள சிறை கிடந்து இந்த கலியுகத்தில் என்ற அடியான தொட்டு 27 வருஷம் ஆகுதாங்க. 27 வருஷமா நான் எத்தனையோ கோடி பேர்த்த காப்பாற்றி போட்டேன். அதுல ஒன்றதும் முற்றுவனா தகிரி மாநில இன்னும் சில விஷயங்களும் உடைக்காம பேசுறேன்.
கோபுரத்தில் உட்கார வச்சு கலசி ஜோடிக்கிற மாதிரி கைப்பற்றி பண்ணோம்.